கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அந்த காம், அதாவது கானானுக்கு தகப்பனாகிய காம் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடாமல் அவனுடைய வெட்கப்படத்தக்க நிலையை வெளிப்படுத்தினதுனால அவனை இங்கே சபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம். இந்த நோவா வெறி தெரிந்து எழுந்தபோது தன்னுடைய குமாரனாகிய காம் தனக்கு செய்ததை அவன் கேள்விப்படுகிறான். உடனே அவன் காமுடைய குமாரனாகிய கானானுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறான். காமை சபிக்கவில்லை, காம் தான் தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தினான். ஆனால் இங்கே நோவா பாருங்கள், காமை சபிக்கவில்லை. ஒருவேளை கானான் தன் தகப்பனின் பாவத்தில் ஈடுபட்டிருக்கலாம், கானானும் அப்படிப்பட்ட பாவத்தில் ஈடுபட்டிருக்கலாம். அதனால் இங்கே நோவா என்ன செய்கிறாரு, கானானை சபிக்கிறவராக நம்ம இங்கே பார்க்குறோம். அல்லது காமுடைய அநேக குணங்கள் இந்த கானான் இடத்துல இருந்திருக்கலாம். காமுடைய குமாரன் தான் இந்த கானான். காம் தகப்பன் நிர்வாணத்தை பார்த்தான், அவனை என்ன செய்யலை, அந்த நிர்வாணத்தை மூடலை. இதை தெரிந்தபோது நோவா கானானை சபிக்கிறாரு. காம் தானே நிர்வாணத்தை பார்த்தாரு, ஏன் கானானை சபிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும்போது வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம காண முடியும். வேத அறிஞர்களும் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை கானானும் அந்த காரியங்களோடு தொடர்பு கொண்டிருக்கலாம், அல்லது காமுடைய சில துன்மார்க்க கிரியைகள் கானானுக்குள்ளாகவும் வந்திருக்கலாம். அதனால் இந்த நோவா கானானை சபிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த கானானுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்ன சாபம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்பொழுது வாசித்தோம். அவன் எப்படி இருப்பானா, தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான். தன் சகோதரர்களிடத்தில் அடிமையாக இருக்கக்கூடியது தான் இவனுடைய பாவம். பாருங்கள், அநேக இடங்களில் மூத்த சகோதரர்கள் இளையவர்களுக்கு ஒருபோதும் அடிமையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல நோவா கொடுக்கக்கூடிய சாபம், உன்னுடைய சகோதரர்களுக்கு நீ எப்படி இருப்ப, அடிமையாய் இருப்ப என்று சொல்லி இங்கே கானானுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். இப்போ இந்த கானானுடைய சந்ததியார் என்ன செய்வாங்க அப்படின்னா, மற்ற தேசத்தாரால் ஒடுக்கப்படுவாங்க. சகோதரர்கள்னு நம்ம பார்க்குறோம், சகோதரர்கள். அதே சமயத்தில் மற்ற தேசத்தார்களால் இவங்க என்ன செய்வாங்களாம், ஒடுக்கப்படுவார்கள். மற்ற தேசத்தார் இவர்களை கட்டுப்படுத்துவார்கள், கானானியர்களை கட்டுப்படுத்துவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே நோவாவுடைய குமாரர்கள் 3 பேர் நமக்கு தெரியும், சேம், காம், யாப்பேத் என்று சொல்லி. இங்கே காம் சபிக்கப்படுகிறார். இதே வேளையில் இதற்கு மாறாக நம்ம 26, 27ஆம் வசனங்களில் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அதே நோவா தான் சொல்கிறாரு, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான், யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். பாருங்கள், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி சேம், யாப்பேத் இவர்களுடைய சந்ததியை நோவா ஆசீர்வதிக்கிறார். இவர்களுக்கு காம் அடிமையாய் இருப்பான் என்று சொல்லி தான் அவர் அந்த சாபத்தை கொடுக்கிறார். அப்போ காமுக்கு சாபத்தை கொடுக்கிற அதே சூழ்நிலையில், அதே வேளையில் இங்கே சேமையும் யாப்பேத்தையும் இங்கே நோவா ஆசீர்வதிக்கிறார். அதை தான் நம்ம 26, 27 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். இந்த நோவா உரைத்த இந்த தீர்க்க தரிசனம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் நிபந்தனையோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கானானியரின் சந்ததியாரில் யாராவது தேவன்கிட்ட திரும்பினாங்க அப்படின்னா, இப்போ கானானுக்கு நோவா சாபத்தை கொடுத்திருக்கிறார். என்ன சாபம்? சகோதர இடத்துல நீ அடிமையாய் இருப்பாய் என்று சொல்லி சாபத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதையும் ஒரு நிபந்தனையோடு தான் அவர் கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான், யாராவது அந்த கானானியரில் அவருடைய சந்ததியில் யாராவது தேவனிடத்துல திரும்பினா சேமுக்கும் யாப்பேத்துக்கும் கொடுத்த ஆசீர்வாதங்கள் யாருக்கு கிடைக்கும்? காமுக்கும் கிடைக்கும். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 25.
யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுகாரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியினால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், யோசுவாவும் காலேபும் வேவு பார்க்கிறதற்காக போகிறாங்க. வேவு பார்க்கிறதுக்காக போகிறப்ப ராகாப் என்கிற வேசியுடைய வீட்டிற்குள்ளாகவும் போகிறாங்க. அங்கே போகும்போது எரிகோவில் இருக்கக்கூடிய நம்ம போலீஸ் சொல்கிற இல்லையா, அது மாதிரி ஆட்கள் இவங்க 2 பேரையும் தேடி வர்றாங்க. தேடி வரும்போது ராகாபுடைய வேசியுடைய வீட்டுக்கும் வர்றாங்க. ராகாபுடைய வீட்டிற்கு வந்து கேட்கும்போது ராகாப் என்ன சொல்கிறாங்க, இங்கே அவங்க இல்லை, வந்தாங்க போயிட்டாங்க, அந்த வழியாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் யோசுவாவையும் காலேபையும் என்ன செய்கிறாங்க, அங்கே மறைத்து வைக்கிறாங்க. மறைத்து அந்த நாணல் தட்டைகளுக்குள்ளாக போட்டு மறைத்து வைக்கிறாங்க. மறைத்து வைத்து அந்த வேவுகாரர்கள் வந்து போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிவிடுறாங்க. வெளியே அனுப்பி விடும்போது அந்த ராகாப் என்ன சொல்லி அனுப்பிவிடுறா, நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கே எரிகோ பட்டணத்துக்குள்ளாக வரும்போது என்னையும் என் தகப்பன் வீட்டையும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகாப் வேசி சொல்கிறான். அந்த ஒரு மனம் திரும்புதல் தான் நம்ம மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுகளுடைய பட்டியலில் பார்க்குறப்ப அவளுடைய பேரும் இடம்பெற்றிருக்கு. ராகாப் வேசியாக இருந்தாலும் பின்னாட்களில் என்ன செய்கிறா, இயேசுடைய முன்னோர்களை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ராகாபுக்கு கிடைத்திருக்கிறது. வம்ச வரலாறுகளுடைய பட்டியலில் இடம்பெறக்கூடிய பெண்கள் பெயர்கள் அதிகமாக அங்கே இடம்பெறலை. ஒரு 4 பெண்கள் பெயர் தான் இடம்பெற்றிருக்கு. அந்த பெண்களில் இந்த ராகாப் வேசியும் ஒருத்தியாக நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ராகாப் வேசியாக இருந்தாலும் பின்னாட்களில் என்ன செய்கிறா, மனம் திரும்புகிறா. இங்கே காமுக்கும் கொடுக்கப்பட்ட சாபம் ஒரு நிபந்தனையோடு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அதாவது தேவனிடத்தில் இவருடைய சந்ததியில் யாராவது மனம் திரும்பினா சேமுக்கும் யாப்பேத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இவர்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லி அங்கு நிபந்தனையோடு கொடுக்கப்பட்ட ஒரு சாபமாக தான் அந்த சாபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலையும் கூட இந்த ராகாபை குறித்து நம்ம வாசிக்க முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது இங்கே யுத்தத்திற்காக வரும்போது கண்டிப்பாக என்னையும் என்னுடைய தகப்பன் குடும்பத்தையும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கு அடையாளமாக தான் அந்த சிவப்பு நூல் கயிறு தொங்க விட்டப்பட்டது. அந்த சிவப்பு நூல் கயிறு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் எந்த ஒரு சேதமும் பண்ணாதீங்க, அந்த வீட்டில் உள்ளவர்களை உயிரோடு பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி யோசுவா கட்டளை கொடுத்திருந்தார். கட்டளை கொடுத்திருந்ததின்படி அந்த ராகாப் வேசியுடைய வீடு காப்பாற்றப்பட்டது. அதைத்தான் நம்ம இங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்திலையும் நம்ம பார்க்குறோம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மற்ற எல்லாரும் கீழ்ப்படியாமல் இருந்தாங்க. எரிகோ பட்டணத்தில் இருந்த எல்லா ஜனங்களும் கீழ்ப்படியாதவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த ராகாப் வேசி கர்த்தர் மேலே கொஞ்சம் விசுவாசம் வைத்திருந்ததுனால அந்த கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாது இருந்தார். யோசுவாவில் நம்ம வாசித்தோம் இல்லையா, அப்பொழுது வேவுகாரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் யாவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்திற்கு புறமே இருக்கும்படி பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த ராகாபுடைய குடும்பத்தார் யாவரையும் உயிர்
உயிரோடு காப்பாற்றினார்கள். எதனால் காப்பாற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது விசுவாசத்தினாலே என்று சொல்லி நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ இங்கே கொடுக்கப்பட்ட சாபம் நம்ம பார்த்தோம் இல்லையா, யாராவது தேவனிடத்தில், அதாவது சபிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய புறஜாதிகளாகிய யாராவது தேவனிடத்தில் மனம் திரும்பி வந்தார்கள் என்றால் கர்த்தராகிய தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். கானானிய ஸ்திரீயை குறித்த ஒரு காரியமும் எனக்கு ஞாபகத்தில் வருது. பாருங்க, இந்த கானானியர்கள் சபிக்கப்பட்டவர்கள், புறஜாதி ஜனங்கள். ஆனாலும் தேவன்கிட்ட விசுவாசம் வைத்திருந்தார். தேவனிடத்தில் வரும்போது அங்கே அவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்கிறாரு. அதற்கும் அவள் விசுவாசத்தோடு என்ன ஒரு வார்த்தை சொல்கிறா, உண்மைதான் ஆண்டவரே, ஆனாலும் அந்த மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே பிள்ளைகள் என்ன செய்வாங்களே, பசியாறுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ என்று சொல்கிறார். அப்போ பாருங்கள், அந்த ஒரு சின்ன விசுவாசம்தான் எனக்கு நிறைய ஆசீர்வாதம் வேணாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களில் ஒரு சிறு துணிக்கை இருந்தாலும் போதும், அதனால் என் மகள் என்ன செய்வா, பிழைத்து கொள்ளுவாள் என்று சொல்லி அவள் விசுவாசத்தோடு இயேசுவிட்ட வந்ததுனால இயேசுவும் அவளுடைய விசுவாசத்தை பார்த்து உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று சொல்லி அவளை பாராட்டுகிறார். அப்போ பாருங்கள், அவள் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாள். கானானிய பெண் தள்ளப்பட்ட சூழ்நிலையில், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில், புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டு இருந்தாலும் அவளுடைய அந்த சிறு துணிக்கை போன்ற விசுவாசத்தினாலே இயேசுவானவர் மிகப்பெரிய அற்புதத்தை அவளுக்கு செய்தவராக நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இன்றைக்கும் பாருங்க, அநேக பாவங்களில் ஈடுபட்டிருக்கிறவங்க கர்த்தரிடத்தில் வர முடியுமா என்று ஒரு கேள்விக்குறியோடு காணப்படுறாங்க. ஆனால் மனம் திரும்பி வரும்போது கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அதைத்தான் நம்ம இந்த நோவா காரியங்கள்லேருந்து நம்ம பார்க்க முடியுது. நோவாவுடைய மகன் காமுடைய காரியங்களிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. தேவனிடத்தில் ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பி வருவார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த சேமுக்கு யாப்பேத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. இந்த சேம் யாப்பேத் இவர்கள் சந்ததியில் யாராவது, அதாவது நம்ம இங்கே காமுக்கு பார்த்தோம், காமுடைய சந்ததியில் யாராவது ஒருவர் மனந்திரும்பி தேவனிடத்தில் வரும்போது சேமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ சேமுக்கும் யாப்பேத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடமாக இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பாவங்கள் செய்தால் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவாரா என்று சொல்லி பார்த்தால் அது கிடையாது. எப்படி காமுடைய சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததி, அந்த சபிக்கப்பட்ட சந்ததியில் யாராவது தேவனிடத்தில் மனம் திரும்பி வரும்போது அவர்களுக்கு சேம் யாப்பேத் என்பவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் திரும்ப கிடைக்கும் என்பது உண்மையோ, அதுபோல சேம் யாப்பேத் சந்ததியில் யாராவது தேவனை விட்டு விலகி போவார்கள் என்றால் காமுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் அவர்களுக்கும் கொடுக்கப்படும். எரேமியாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்திற்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். பார்த்தீங்களா, எவ்வளவு அருமையான வசனங்கள். நான் தான் சொன்னேன், என்ன சொன்னேன், பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் நான் சொன்னேன். ஆனால் அந்த விரோதமாய் பேசின அந்த ஜாதியார், எந்த ஜாதிக்கு விரோதமாக நான் பேசினனோ அந்த ஜாதியார் அவர்களுடைய தீங்கை விட்டு மனம் திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் தான் நம்ம பார்க்குறோம், கட்டுவேன், நாட்டுவேன் என்று நான் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொன்னதுண்டு. ஆனால் அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு என்ன செய்வேன், நான்
அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம பாருங்கள், அநேகர் தேவனை அவர் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தேவன்னு சொல்கிறோம். ஆனால் அது உண்மைதான். அது யாருக்கு என்று சொல்லி பார்க்கும்போது அவரை தேடக்கூடிய ஜனங்களுக்கு மாத்திரம்தான். அவர் யார் என்று தெரியும், அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று தெரியும். தெரிந்தே துணிகரமாக பாவம் செய்கிற போது கர்த்தராகிய தேவன் தண்டிக்கிறவராக இருக்கிறார். அடித்து மீண்டுமாக கூட்டி வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். இங்கே அதை தான் நம்ம பார்க்குறோம். அந்த யாப்பேத் என்பவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து இருக்கிறார். ஒருவேளை அவர்கள் கர்த்தரிடமாக திரும்பலை, அதாவது கீழ்ப்படியாமல், தேவனை விட்டு கீழ்ப்படியாமல் விலகி சென்றால் அவர்களுக்கு என்ன கிடைக்குமா? சாபம் கிடைக்கும். காமுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் அவர்களுக்கும் கொடுக்கும் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தான் ஆசீர்வாதங்களும் நன்மையும் கிருபையும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனை விட்டு விலகும்போது சாபங்கள் தான் வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த உபாகமம் புத்தகத்தில் ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் இது தொடங்கும் போதே என்ன சொல்லி தொடங்கப்பட்டிருக்கிறது? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு பலிக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் நம்ம செவி கொடுக்க வேண்டும். நம்ம கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தாலும் தரலைனாலும் நான் கர்த்தரை மட்டுமே நான் பற்றி கொண்டு இருப்பேன். எப்படி தானியேல் சொன்னாரோ, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த எரிகிற அக்கினி சூளையில் தள்ளப்படும் போது அவர்கள் சொன்னார்களோ, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இன்றைக்கு நமக்கு வர வேண்டும். வெறும் ஆசீர்வாதத்தை தேடி மட்டும் நம்ம கர்த்தரண்டையில் வரக்கூடாது. விழுதலும் இருக்கும், எழுந்திருக்குதலும் இருக்கும். நம்ம விழுந்தாலும், நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், நம்ம விழுகிற சூழ்நிலையில் தூக்கி விடுகிற தேவன் நம்முடைய தேவன். கர்த்தருடைய பிள்ளைகள் வெறும் ஆசீர்வாதத்தோடு மட்டுமே இருப்பார்களா? விழாமல் உயர்த்தி வைக்கப்பட்ட நிலைமையிலே இருப்பாங்களா என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். ஆனாலும் ஒரு சில சூழ்நிலையில் விழக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். ஆனால் அந்த சூழ்நிலையில் கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். எப்பொழுது நாம் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது, நாம் கர்த்தரை சாராமல் நம்ம இருந்தோம்னா விழுந்த நிலைமையில தான் நம்ம காணப்படுவோம். அப்போ பாருங்கள், கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்ம உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். வெறும் ஆசீர்வாதத்தை மட்டுமே நம்ம 100% எதிர்பார்த்து கர்த்தரை நம்ம சார்ந்திருக்கக்கூடாது. 100% உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். பவுல் சொல்லுவதை போல எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா இருக்கும்போது மட்டும் நம்ம கர்த்தரை தேடிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பாடுகள் வரும்போது நம்ம கர்த்தரை விட்டு விலகி மனிதர்கள் அண்டையில் நம்ம போகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை இறுக பற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். ஏன்னா ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும். நான் சொல்கிறேன், ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் நம்ம தேவனை தேடக்கூடாது. ஆனால் நம்ம தேவனை தேடும்போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு பலிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இதற்கு மாறாக தான் நம்ம 15ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். உபாகமம் 28:15 பார்க்குறோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு பலிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய கட்டளைகளை நம்ம பின்பற்றும் போது ஆசீர்வாதங்கள் நமக்கு சேருகிறது. கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு விலகும் போது சாபங்கள் நமக்கு சேருகிறது. நான் தான் கர்த்தரை பின்பற்றி இருக்கிறேனே, எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாரே என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் தான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள
கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தான். ஆனால் இதே நிலைமையில் நம்ம தொடர்ந்து இருக்கும்போது கர்த்தர் இன்னும் நிறைவான பலனினாலே நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் நம்முடைய சந்ததியாருக்கும் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவர் மேலே இருப்பதாக. ஆமென். இப்பொழுதும் கூட நம்ம ஜெபித்து நம்ம முடிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இதோ இந்த நாளிலே உம்மை தேடும் பொழுது கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீரே, ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் அளவில்லாமல் நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர்களே. அப்பா உம்மை விட்டு வழி விலகி போகும்போது சாபமான காரியங்கள் எங்களுக்கு ஒருமை தகப்பனே. அப்படிப்பட்ட சாபமான காரியங்களை நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய காதினால கேட்கக்கூடாது, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடாது தகப்பனே. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக, ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா உம்மை விலகாத ஒரு இருதயத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இதோ கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே, அப்படியாக நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்மை தேடுகிற பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றி வைத்திருக்கிறீரே. நாங்கள் எங்களுடைய மரண பரியந்தம் அல்லது உம்முடைய வருகை பரியந்தம் உம்மை விடாமல் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இதோ உம்மை பற்றி கொண்ட மனதில் உம்மே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் நீ பாதுகாத்துக் கொள்வீரே தகப்பனே. இந்த காலை வேளையிலே அப்படியாக அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் காலில் எங்கள் நேரில் இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தெய்வீக சமாதானம் அப்பா நிறைந்திருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இதோ நோவாவினாலே சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருந்தானே, ஆனாலும் தேவனை தேடுகிறவர்கள் யாராவது அவர்களிலே இருந்தால் அவர்களுக்கு கர்த்தராகிய தேவன் நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீரே தகப்பனே. அப்படியாக சபிக்கப்பட்ட சூழ்நிலை இந்த நாளிலே இருக்கக்கூடிய அப்பா எங்களுடைய குடும்பங்களிலே யாராவது இருந்தால், எங்களுடைய உற்றார் உறவினர்களிலே இருந்தால், தெருவிலே எங்களுடைய ஊர் ஜனங்களிலே அநேகர் இருக்கிறார்களே தகப்பனே. இவர்கள் யாவரும் கர்த்தரை தேடி உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. இதே வேளையிலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய அப்பா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை விட்டு விலகாத ஒரு இருதயத்தை எங்களுக்கு நீ தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மோசேக்கு சொன்ன தேவன், யோசுவாவுக்கு சொன்ன தேவன் இன்றைக்கு எங்களுக்கும் நீ சொல்லுகிறீரே தகப்பனே. இதோ நீர் எங்களை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை தகப்பனே. ஆனாலும் அநேக சூழ்நிலையை நாங்கள் உம்மை விட்டு விலகி போகிறோமே, அந்த விலகுகிற சூழ்நிலையை கர்த்தராகிய தேவன் என்னுடைய கரத்தை பிடித்து நீங்கள் தூக்கி உம்மண்டையிலே சேர்த்து கொள்ளும்படிக்காக உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீ திரளாக தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டேன் என்று சொன்னீரே தகப்பனே. அப்போ வேதனையோடு பாடுகளோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேதனைகளை பாடுகளை நீக்கி போட்டு அப்போ ஐஸ்வர்யத்தோடு அப்போ பொருளாதாரத்தில் செழிப்போடு காணப்படத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு காணப்படணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக நிறைவாக தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.